தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பெரியாம்பட்டியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுவதை காணலாம். ஏன்னா நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்தப்போ மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பல மணி நேரம் மேடையில் நின்றபடியே சுழல் நிதி வழங்கியிருக்கிறேன். அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை 1989 தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தருமபுரியில் தான் தொடங்கி வைத்தார்கள். இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் மகளிர் மேம்பாட்டுக்கான புரட்சியாக மாறியிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விதையும் இதே தருமபுரி மண்ணில் தான் விதைச்சோம். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கான முகாம்களை தொடங்கி வைக்க இதே தருமபுரிக்குத்தான் நான் வந்தேன். கோடிக்கணக்கான மக்களுடைய குறைகளை தீர்வு கண்ட திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் திட்டம். அந்த திட்டத்தை ஊரக பகுதிகளுக்கு விரிவுபடுத்தி நான் தொடங்கி வச்சதும் இதே தருமபுரியில் தான். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதியமான் கோட்டைக்கு வந்தப்போ விவசாய பெருங்குடி மக்கள் இணைய வழியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் அதை விண்ணப்பித்து ஒரே நாளில் பயிர்க்கடன் பெறக்கூடிய நடைமுறையை முன்னோடி திட்டமாக இங்கே தான் வந்து நான் தொடங்கி வச்சேன். இப்படி புதிய சாதனை திட்டங்களை தொடங்குவதற்கான இடமாக தருமபுரிக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட தருமபுரிக்கு வந்திருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய கூட்டத்தை விரட்டி அடிக்கணும் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாடை ஓரணியில் அணிதிரள வேண்டும் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோட வலிமையை இன்னும் பல மடங்கு உயர்த்த உங்கள் ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். தருமபுரி என்றாலே அது திராவிட முன்னேற்ற கழகம்தான். அந்த அளவுக்கு ஏராளமான திட்டங்கள் நம்ம ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க 2008 தலைவர் கலைஞர் உருவாக்கின அந்த திட்டம் அன்றைக்கு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய மேற்பார்வையில் தான் நடந்துச்சு. 3 நகராட்சிகள், 16 பேரூராட்சிகள், 7639 ஊரக குடியிருப்புகளில் வாழும் மக்களுக்கான குடிநீர் வழங்கின அந்த திட்டத்தை 1929 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் நாட்டு உதவியோடு செயல்படுத்தி பாதுகாப்பான குடிநீரை உங்களுக்கு வழங்கினவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த திட்டத்தோட 3ஆம் கட்ட பணிகளையும் இப்போ நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக
நிறைவேற்றப்பட்டு தருமபுரியோட வளர்ச்சி பயணம் தொடரணும். அதுக்காக வேட்பாளர்களை உங்கள் அனுமதியோடு அறிமுகப்படுத்தலாமா? உங்கள் அனுமதியோடு அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் பழனியப்பன் அவர்கள், முன்னாள் அமைச்சர், முனைவர் பட்டம் பெற்றவர், நம் கழகத்தில் இணைஞ்சலிருந்து தருமபுரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். ஏற்கனவே மொரப்பூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி தன்னுடைய தொகுதி மக்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரிய சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து 2 நிமிஷம் இல்லைங்கண்ணா, முடிச்சிடறேன், 2 நிமிஷம். அடுத்து பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் மருத்துவராக இருந்து மக்கள் பணியாற்றி இந்த தருமபுரி மாவட்டம் உருவாக காரணமாக இருந்த முன்னாள் எம்எல்ஏ